नारायणा अखिलगुरु भगवन् नमस्ते। सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा। ஸ்ரீமன்னாராயணீயம் 21வது தசகம். வெவ்வேறு துவீபங்களில் பகவானது ஆராதனை. மெய்ப்பொருள் அறிவோம். அனைத்திற்கும் ஆதாரமான பகவானே குருவாயூரப்பா, பூமியின் மத்தியில் இலாவிரதம் என்ற பெயர் கொண்ட பூகண்டத்திலே பார்வதி முதலிய பெண்கள் மட்டுமே வசிக்கும் இடத்தில் ஸ்ரீ சிவபெருமான் சங்கர்ஷணன் வடிவமாகிய பகவானாகிய குருவாயூரப்பனை மந்திரங்களாலும் துதிகளாலும் வழிபடுகிறார். அப்படிப்பட்ட சங்கர்ஷண ரூபியான பகவானே, நானும் உன்னை சரணடைகிறேன். தேவதேவனே, இலாவிரத துவைபத்தின் கிழக்கிலே உள்ள பத்ராஸ்வம் என்ற பூகண்டத்திலே பத்ரசிரவசர்கள் என்ற மகரிஷிகளால் துதிக்க போற்றப்படுகின்ற பிரளய காலத்திலே மறைந்து போன வேதங்களை வெளிகொணர்ந்த பெருமை பெற்ற ஸ்ரீ ஹயக்ரீவ அவதாரம் செய்த பகவானை தியானம் செய்கிறேன். பகவானே குருவாயூரப்பா, இலாவிரதத்திற்கு தெற்கிலே உள்ள ஹரிவர்ஷம் என்ற கண்டத்திலே பிரகலாதன் முதலியவர்களால் நன்கு வழிபடப்படுகின்ற ஒப்பற்ற தூய அத்வைத ஞானத்தை உபதேசிக்கின்ற உயர்ந்த சாந்தமான வெண்மையான திருவுருவோடு விளங்கும் ஸ்ரீ நரசிம்ம வடிவினரான பகவான் குருவாயூரப்பரை தியானிக்கின்றேன். இலாவிரதத்திற்கு மேற்கு திசையிலே உள்ள அழகுமிக்க கேதுமாலம் என்ற கண்டத்திலே அழகிய திருவிளையாடல்களாலும் புன்முறுவலாலும் சிறந்து விளங்குகின்ற அவயவங்கள் உடையவரும் ஸ்ரீ மகாலட்சுமியாலும் பிரம்மதேவரின் புத்திரர்களாலும் வணங்கப்படுபவரும் அந்த ஸ்ரீ மகாலட்சுமியின் மகிழ்ச்சிக்காக மன்மதனின் உருவம் தாங்கியவருமான பகவானே குருவாயூரப்பனை வழிபடுகிறேன். உலகநாதனான குருவாயூரப்பா, இலாவிரதத்திற்கு வடக்கில் இருக்கும் ரம்யகம் என்ற பெயருடைய அழகிய நாட்டிலே அதன் தலைவனான வைவஸ்வத மனுவினால் போற்றப்படுகின்றவரும் பக்தர்களிடம் மிக்க அன்பு கொண்டவரும் பொறாமையற்ற யோகிகளின் உள்ளத்தில் விளங்குபவரும் மத்சாவதாரம் எடுத்தவருமான பகவான் குருவாயூரப்பரை வணங்குகின்றேன். ஞானமே வடிவெடுத்த பகவானான குருவாயூரப்பா, ரம்யக வருஷத்திற்கு வடக்கிலே உள்ள ஹிரண்மயம் என்ற பெயருடைய வருஷத்திலே விளங்குபவரும் மந்த மலையை தாங்கும் திறன் படைத்த ஆமை வடிவிலே அவதரித்தவருமான பகவானே குருவாயூரப்பா, பித்ருகணங்களின் தலைவனான ஆரியமா நன்கு சேவிக்கிறார். அப்படிப்பட்ட பகவானே, நானும் உங்களை வணங்குகின்றேன். மேலும் ஞானிகளால் துதிக்கப்படுகின்ற யக்னவராக மூர்த்தியான ஸ்ரீ குருவாயூரப்பா, உத்திரகுரு என்ற கண்டத்திலே உனது அன்பு மனைவியான பூமி பிராட்டியால் பலவாறான மகா மந்திரங்களாலும் துதிகளாலும் போற்றி வழிபாடு செய்ய பெற்றவரும் மேகங்களின் தாழ்வரையை தெற்றிப்பல்களின் நுனியால் தொடும்படியான அளவிற்கு மிக உயர்ந்த திருமேனி படைத்தவருமான பகவானே, என்னையும் காத்தருள் புரிய வேண்டும். ஸ்ரீ விஷ்ணுவான குருவாயூரப்பா, இலாவிரதத்திற்கு தெற்கிலுள்ள கிம்புருஷம் என்ற துவீபத்திலே உறுதியான பக்தி பூண்ட ஸ்ரீ ஆஞ்சநேயரால் நன்கு சேவிக்கப்படுகிறீர்கள். ஸ்ரீ சீதாதேவிக்கு பிரியமான வியக்கத்தக்க வடிவினை கொண்ட ஸ்ரீ ராமனாக விளங்குகிறீர்கள். அத்தகைய பகவானே, ஸ்ரீராமனே, என்னையும் காத்தருள் புரிய வேண்டும். எங்கும் நிறைந்த பரம்பொருளே, இங்கு இந்த பாரத கண்டத்திலே முக்கியமான சில பக்தர்களோடு ஸ்ரீ நாரத மகரிஷியால் பிரகிருதி புருஷ விவேக ஞானத்தினாலும் அஷ்டாங்க யோகத்தினாலும் துதிப்பாடல்களாலும் நன்கு உபதேசிக்கப்படுகின்றீர்கள். ஸ்ரீ நரனை தனது தோழனாக கொண்டு கல்பகாலம் முடியும் வரை நல்லோர்களை காக்கும் ஸ்ரீ நாராயண மூர்த்தியாகிய பகவானே, என்னையும் காத்தருள் புரிய வேண்டும். பகவானே குருவாயூரப்பா, உலக மக்கள் பகவானை பிளச்ச தீபத்திலே சூரியனாகவும், சால்மலி தீபத்திலே சந்திரனாகவும், குச்ச தீபத்திலே அக்னியாகவும், கிரௌஞ்ச தீபத்திலே ஜலமாகவும், சாக தீபத்திலே வாயுவாகவும், புஷ்கர தீபத்திலே பிரம்மமாகவும் வழிபடுகிறார்கள். திருப்பார் கடலில் பள்ளி கொண்ட பெருமாளே, சந்தியா காலங்களிலே வானிலே சின்சுமார வடிவமாக மகான்களால் வணங்கப்படுகின்ற பகவானே, வால் முதலிய உறுப்புகளில் துருவ நட்சத்திரம் முதலிய அனைத்து நட்சத்திரங்களுடனும்
கிரகங்களுடனும் கூடியவராக கற்பனை செய்யப்படுகிறீர்கள். அத்தகைய பகவானே, நோயாகிய நரகத்திலிருந்து என்னையும் காப்பாற்ற வேண்டும். சிம்சுமரம் என்பது முதலை போன்ற நீர்வாழ் பிராணி. குருவாயூரப்பா, பாதாளத்தின் அடியிலே இங்கும் அங்கும் அசைகின்ற ஒற்றை குண்டலத்தோடு விளங்கும் 1000 தலைகளுடைய நீல ஆடை அணிந்த கலப்பை ஆயுதம் ஏந்திய நாக கன்னிகைகளால் சூழப்பட்ட ஆதிசேஷ வடிவம் கொண்ட பலராமனாக தங்களை வணங்குகின்றேன். என் நோய்களை போக்கியருள வேண்டும். இவ்வளவு அற்புதமான தசகத்திலே சில குறிப்புகளை நாராயண பட்டத்திரி நமக்காக கொடுக்கின்றார். ஜம்பூ தீபம் என்பது ஆசியா கண்டம். அதில் இலாவிரதம் என்பது இமயமும் திபெத்தும் கலந்தது இலாவிரதம். பத்ராஸ்வம் என்பது சைனா. ஹரிவர்ஷம் என்பது அரேபியா. கேத்துமாலம் ஈரானும் துருக்கியும் சேர்ந்தது கேத்துமாலம். ரஷ்யாவும் சைபீரியாவும் இணைந்ததுதான் ரம்யகம். மஞ்சூரியா தான் ஹிரண்மயம். மங்கோலியா என்று இன்று வழங்கப்படுவது குருவர்ஷம். இமயத்தின் தாழ்வரைதான் கிம்புருஷம். பாரத வருஷம்தான் இந்தியா என்ற 9 பகுதிகளும் தற்போதுள்ள பெயர்களின் அடையாளமாகவே விளங்குகின்றன. இந்த ஆசியா கண்டத்தில் உள்ள ஜம்பூ தீபம் முழுவதிலுமே பகவானுடைய புகழ் பரவி இருக்கின்றது. அத்தகைய பரவி இருக்கும் பரமனை, குருவாயூரப்பனை நாம் அனைவரும் தொழுது அவனுடைய ஆசிகளை பெறுவோம் என்று கூறி நாராயண பட்டத்திரி அற்புதமான இந்த அழகான தசகத்தை முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.